ஓ மை காட், நம்ம ஒரு நகை கடை மாதிரி ஆனால் இல்லை, ஒரு கணக்கில் கூட இருக்கும் தெரியாது. நாட் ஃபார் அஸ், பட் எந்த மாதிரி எல்லாம் வாங்க முடியாது. ஆனால் நார்மலாக லைக் காசு சேர்த்து வச்சு ஒன்று ஆசைக்கு வாங்கணும் அப்படின்னா டிஃபனி இருக்கும் இதை வாங்குவாங்க. நாங்கள் சூப்பராக பெருசாக வச்சுருக்காங்க, ரொம்ப அழகான டெக்கரேஷன். பெரிய ஸ்டோர் தான், ஆனால் ஒன்றுமே பண்ணல. மற்ற எல்லாருமே கிறிஸ்மஸ்க்கு இதுக்கெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. நான் ஒன்றும் பெருசாக பண்ணவே இல்லை. அப்படியே ஸோ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் தொட்டிங்கன்னா எப்படியும் ஒரு லேக்ஸ் கணக்கில் தான் இருக்கும். திருட்டு பயம் லண்டனில் அதிகமாகிட்டே இருக்கு, கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு என் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற ஓல்ட் பாண்ட் ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு போய் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கே வந்து எல்லா லக்ஸுரி பிராண்ட்ஸோட ஸ்டோரும் இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ப்ரைஸும் நல்லாயிருக்கும். ஆனால் நான் உள்ளே போக மாட்டேன், உங்களுக்கு என்னென்ன ஸ்டோர் எல்லாம் இருக்குன்னு காமிக்கிறேன். இதுதான் அந்த ஓல்ட் பாண்ட் ஸ்ட்ரீட். பார்த்தீங்கன்னா தெரியும் டெக்கரேஷனே. ஷெனல் பிராண்டோட பர்ஃப்யூம் மாதிரியே அந்த லைட் செட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக ஒரு 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 5-6 ஃப்ரேம்ஸ் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஃபுல் ஆஃப் எல்லாமே இருக்கும். ஆனால் எல்லாமே லக்ஸுரி பிராண்ட்ஸ், லைக் எக்ஸ்பென்சிவ், த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிராண்ட்ஸ் இன் த வேர்ல்டு. ஸோ இது ஒன்றும் எல்லாம் டைமண்ட் நினைக்கிறேன். ஸோ ஆமாம் டைமண்ட். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக லட்சங்களில் தான் இருக்கும். ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. பட் ப்ரைஸ் எல்லாம் வெளியில் போடவே இல்லை அவங்க. ஸோ நம்மளுக்கு தெரியாது, இந்த நம்ம ஒரு நகை கடை மாதிரி ஆனால் இல்லை. இங்கே பாருங்க சூப்பராக பெருசாக வச்சுருக்காங்க, ரொம்ப அழகான டெக்கரேஷன். கார்ட்டியரோடது அமேசிங்காக இருக்குல்ல. ஸோ ஸ்மாலாகவும் வச்சுருக்காங்க ஒரு ஷோரூம், பிக்காகவும் வச்சுருக்காங்க. ரோலெக்ஸ் கூட அப்படி தான் வச்சுருந்தாங்க, கார்ட்டியர் கூட அப்படி தான் வச்சுருக்காங்க. ஷெனல் வந்து நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க, அதுவும் ஃப்ரண்ட்டில் நல்லா சூப்பராக இருக்குது. மற்றது ஃபுல்லாக கிறிஸ்மஸ் ட்ரீஸ் எல்லா பிராண்டுக்கு முன்னாடி, மோஸ்ட் ஆஃப் த பிராண்டுக்கு முன்னாடி இருக்குது. அண்ட் யூ கேன் see the Chanel decoration. ஓகே, அது அப்புறம் டாட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்சசரிஸ் லைக் ஹேண்ட் பேக்ஸ் எவ்ரிதிங் இருக்குது. ஸ்விஸ் கேலரின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ச் ஆக்சசரிஸ் ஷாப் இருக்குது. அப்புறம் இது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். So you can see the store. It's more luxury. அப்படியே பார்த்தீங்கனாலே தெரியும். Dolce & Gabbana. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கார்ட்டியர் இருக்கு. கார்ட்டியர் இஸ் ஆல்சோ லைக் அ வெல் நோன் பிராண்ட் ஃபார் வாட்ச் ஆக்சசரிஸ். அப்புறம் வேலண்டினோ இருக்கு. தென் மைக்கேல் கார்ஸ், எவ்ரி ஒன் நோஸ். அங்கே ஒரு பிக் ரோலெக்ஸ் பில்டிங் வந்து ஐ திங்க் பில்ட் ஆகிட்டு இருக்கு, பட் போர்டு மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து வேலண்டினோட மேலே பாருங்க சூப்பராக எல்லாம் மேனிக்வின்ஸ் எல்லாமே செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. டேமியன் அப்படிங்கிற ஒரு பிராண்டு. ஸோ தே ஹாவ் லைக் ஆல் த ஜுவல்லரிஸ், டைமண்ட் ஜுவல்லரிஸ். ஐ திங்க் இந்த ரோலெக்ஸ் பில்டிங் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க பெருசாக. ஆனால் ஃப்ரண்ட்டில் என்ட்ரன்ஸில் ஒரு சின்ன ஸ்டோர் தான் இருக்குது. இப்போ மேபி இது ஒரு பிக் பில்டிங் வாங்கி ஐ திங்க் தே ஆர் ஜஸ்ட் ஒமேகா வாட்ச், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படியே வாக் பண்ணுவோம். ப்ராடா எல்லாமே இருக்குது, இதுக்குள்ள இல்லாததே இல்லை. ஆனால் நம்ம வந்து பொட்டியில் நிறைய அடுக்கி வச்சுருந்தோம்னா காசு எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் ஷாப் பண்ணலாம், பிடிச்சது எல்லாமே. ஸோ செயின்ட் லாரண்ட் இருக்குது. இந்த பக்கம் ப்ராடா பார்த்தீங்கன்னா பெருசு. ப்ராடா வந்து இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸோ தே ஹாவ் லைக் த கூலர்ஸ் எல்லாமே இருக்குது, ஷேட்ஸ், பர்ஃப்யூம்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் இருக்குது. ஸோ ப்ராடா
ஸோ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் தொட்டிங்கன்னா எப்படியும் ஒரு லேக்ஸ் கணக்கில் தான் இருக்கும். ஹேண்ட்பேக்ஸ் இதான் ஸ்டோர். ட்ரெஸ்ஸஸ் எல்லாம், டீ கப்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. பட் எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். ஸோ இந்த ரோலெக்ஸ் ஆக்சுவலாக இங்கே ஒன்று வச்சுருக்காங்க, இன்னொன்று ஒன்று குட்டி. ஆனாலும் அங்கே ஒன்று பெருசு பில் பண்ணிகிட்ருக்காங்க. மேக்ஸ் மாரா அகெயின், இது நல்ல ஒரு பெரிய ஒரு இதுக்குள்ளாரையும் சின்ன சின்ன கடைங்க இருக்கும். ஸோ மெக்வீன் அதுவும் சமைக்கிறாங்க, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் எல்லாம். ஸோ லாட் ஆஃப் ஜுவல்லரிஸ் தான் இருக்குது இங்கே. பாருங்க, ஒரே மினுக்குது இருக்கும். இதெல்லாம் வந்து ஐ திங்க் crore கணக்கில் கூட இருக்கும், தெரியாது. ஸோ ஃபுல்லாக எல்லாமே ப்ராப்பர் ஜுவல்லரி ஷாப்ஸு. Tiffany & Co is also a jewelry, but kind of affordable-னு சொல்லுவேன். ஆனாலும் நாட் ஃபார் அஸ், பட் என்ன மாதிரி எல்லாம் வாங்க முடியாது. ஆனால் நார்மலாக லைக் காசு சேர்த்து வச்சு ஒன்று ஆசைக்கு வாங்கணும் அப்படின்னா Tiffany & Co-ல வாங்குவாங்க நிறைய பேர். அப்புறம் வர்றது தான் ரால்ஃப் லாரன்ஸ். செம்ம பெரிய ஸ்டோர் ஆக்சுவலாக. மற்ற ஸ்டோர்ஸை கம்பேர் பண்ணும்போது இது நல்லா பிக்காக, ப்ராடா பிக்கு. அண்ட் தென் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரால்ஃப் லாரன். இங்கே ஸ்டோரோட டெக்கரேஷனே பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து அந்த பக்கம் முடியுது, இந்த பக்கம் அதாவது ஒரு கார்னரில் வந்துட்டு நல்லா எல் ஷேப்பில் ஒரு இது முடியுது. ஸோ ரால்ஃப் லாரனோட ஃப்ரண்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பிக் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சிருக்காங்க. யூ கேன் see the decoration from here. ரொம்ப நல்லா இருக்கு. காஃபி ஷாப் இருக்கும் என்ட்ரன்ஸ்ல, லைக் மேலே தான் ட்ரெஸ் ஷாப்ஸ் எல்லாமே. ஸோ நான் இன்னும் ட்ரை பண்ணதே இல்லை. நான் இன்னும் ரால்ஃப் லாரனோட காஃபி ட்ரை பண்ணதில்லை. பட் மெனி எப்பவுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கியூ இருக்கும். எப்பயுமே இங்கே கியூ இருக்கும். இது ஃபுல்லும் அகைன் ஜுவல்லரி ஷாப்ஸ். கிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஐடோ அது என் ஃபோனில் வந்து எந்த அளவுக்கு நல்லா தெரியுதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் நேரில் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ஹாரி வின்ஸ்டனும் வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப். ஸோ லாட் ஆஃப் ஜுவல்லரி ஷாப்ஸ் தான் இங்கே இருக்குது ஆக்சுவலாக. இது கூட அதே தான், இது டிஃப்ரெண்ட் பிராண்ட், பட் மோதிரம் சூப்பராக இருக்குது. ஸ்டோரேஜ் செமையாக இருக்குது. இது ரொம்ப ஏதோ பழைய காலத்து பஸ். இது வந்து கிறிஸ்மஸ் லைட்ஸ் டூருக்குன்னே தனியாக விட்டுருக்காங்க. ரொம்ப பழைய பஸ்ஸு, எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இதில் நானே போனதே இல்லை, நல்லா இருக்குது. இதெல்லாம் ரொம்ப பழைய காலத்து பஸ், இப்படி தான் இருந்திருக்கு. நைஸ். மேலே ஓப்பன் வச்ச மாதிரி இருக்கு, க்ளோஸ்டாக இல்லாமல். இங்கே கிட்ட வந்து இறக்கி விடுறதுக்கு நடக்க முடியாதவங்களுக்கு ரிக்ஷா ஃபுல்லாக லைட்டு போட்டு அந்த மாதிரி. ஜிவென்சி எல்லாமே வாட்ச் பிராண்ட், ஜுவல்லரி பிராண்ட்ஸ் தான் ஃபுல்லாக. ஷெனல் பார்த்தீங்களா, அங்கே இருந்தது வந்து குட்டி ஸ்டோரு. இங்கே அகெயின் பிக் ஸ்டோர் ஒன்று வச்சுருக்குறாங்க. ஸோ எல்லா இதுலேயுமே கார்டியர் எல்லாத்துலேயுமே ஒரு குட்டி ஸ்டோரும் வச்சுருக்குறாங்க, ஒரு பிக் ஸ்டோரும் வச்சுருக்காங்க. டியோர் இருக்குது, லூயி விட்டான் இருக்குது, லாட். ஷெனல் இங்கே இருக்குது. ஸோ கார்டியர் கூட அப்படி தானே வச்சுருந்தாங்க, சின்னது ஒன்று பெருசு ஒன்று. இதுலேயும் இப்போ அப்படி தான் வச்சுருக்காங்க. இந்த லூயி விட்டான் வந்துருச்சு. லூயி விட்டான் அகைன் பிக் ஸ்டோரு. டெக்கரேஷன் பண்ணி இது கார்னர் ஸ்டோர், அந்த ரால்ஃப் லாரன் மாதிரி நல்லா. ஓ மை காட், டியோர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஃபுல்லாக டியோரு. ஸோ டியோரோட டெக்கரேஷனை பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. ஈவன் அவங்களோட ஃப்ரண்ட் விண்டோ டெக்கரேஷனை பாருங்களேன், செம்மையாக இருக்குது. இந்த பாருங்க, ரோல்ஸ் ராய்ஸ் சூப்பராக இருக்குது டெக்கரேஷனு. இந்த ஹேண்ட்பேக் வந்து ஒரு 2 lakhs to 3 lakhs இருக்கும் இந்த ஒரு ஹேண்ட்பேக்கு. பட் நோ ஜிப், நத்திங். ஆனால் அதுக்கு
£2000, 2 லட்சம் அந்த மாதிரி வரும். அடுத்தது வந்து ஷெனல் இருக்கு. ஷெனல் ரொம்ப சிம்பிள் டெக்கரேஷன் தான் பண்ணிருக்காங்க. ஸோ யூ கேன் see it on from here. Wow. So டெக்கரேஷன் லைக் எவ்ரி விண்டோ டெக்கரேஷன் இது மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த என்னோட பிராண்ட் லைக் நான் ஒர்க் பண்ண பிராண்ட் ஃபோர்ட்மன் மேசனில் இருக்க மாதிரி. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி அ ஒன் வே ரோடு. ஸோ எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அதுக்கேற்ற அளவுக்கு நம்மக்கிட்டையும் வேலை வைப்பாங்க. ஆல் டெக்கரேஷன்ஸ். இது வந்து ஷெனலோட டெக்கரேஷன். செம்மையா இருக்கு. ஸோ அகெயின் திரும்ப அங்கே ஷெனலோட அந்த பர்ஃப்யூம் லைட்ஸ் மாதிரி வந்து போட்டிருக்கிறது ஸ்டார்டிங் ஆஃப் த ரோடில் போட்டிருந்தாங்க. இந்த ரோடு ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லக்ஸுரி பிராண்ட்ஸ் மட்டும்தான். பர்பரி எவ்ரிபடி நோஸ் பர்பரி, பட் ஐ திங்க் பர்பரி ஒன்றும் பெருசாக டெக்கரேஷன்லாம் பண்ணவே இல்லை. பெரிய ஸ்டோர் தான், ஆனால் ஒன்றுமே பண்ணல. மற்ற எல்லாருமே கிறிஸ்மஸ்க்கு இதுக்கெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் ஒன்றும் பெருசாக பண்ணவே இல்லை. அப்படியே ப்ளெயினாக எப்பயும் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்குது. ஹெர்மேஸ் அங்கே இருக்குது, அவனும் ஒன்றும் பெருசாக டெக்கரேட் எல்லாம் பண்ணலை. பட் இது நல்ல பிக்கெஸ்ட் ஸ்டோரு. பர்பரியோட எல்லாமே வச்சிருக்காங்க லிட்டரலா. இது நல்ல பெரிய ஸ்டோரா தான் இருக்கு. பாருங்க சூப்பரா இருக்கு. ஷெனல்ல செம்மையா டெக்கரேட் பண்ணி லைட் போட்டிருக்கான் பாருங்களேன். ஓ மை காட். அவனோட உள்ள பாருங்க, இந்த ஷெனலோட சிம்பிள் எவ்வளவு அழகா பண்ணிருக்கான் டெக்கரேஷன். அப்பா, எல்லா பில்டிங்லயும் அந்த வயர் வந்து அந்த கயிறு வந்து கனெக்ட் பண்ணி சென்டர் ஆஃப் த 4 ரோட்ல வந்து அதை வந்து தொங்க விட்டுருக்கான். இதுக்கெல்லாம் செம்ம எக்ஸ்பென்சிவ், நல்லா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நிக்கணும். எல்லா பில்டிங்லயும் பூக்கு மாட்டியிருக்கிறானுங்க. சிம்பிள் ஆஃப் ஷெனல். சூப்பரா இருக்குல்ல, செம்ம டெக்கரேஷனு. அடுத்தது இங்க ஹெர்மேஸ், இங்க வந்து மியூ, அப்புறம் பர்பரியோட இந்த இது பேலன்சியாகா. ஏன்னா இப்போ லண்டன்லலாம் வந்து ஃபோனை கையில் எடுத்துகிட்டு போனால் அப்படியே வந்து பிடுங்கிட்டு போயிடுறானுங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பயந்து தான் வந்து வச்சுருக்கணும் ஃபோனை. ஸோ திருட்டு பயம் லண்டனில் அதிகமாகிட்டே இருக்குது, கேர்ஃபுல்லாக இருக்கணும். குட்ஷி அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய பிராண்ட் தெரியவே தெரியாது என்ன பிராண்டுன்னு. சில பிராண்ட் ஜிம்மி சூ தெரியும் எனக்கு. ஸோ அந்த மாதிரி சில பிராண்ட்ஸ் தான் எனக்கே தெரியும். எல்லா பிராண்ட்ஸும் நான் ஃபெமிலியராலாம் இல்லை. க்ளோயிங்கிறது வந்து ரொம்ப சூப்பரான பிராண்ட். அவங்களோட பேக்ஸுக்கும் லைக் சாண்டல்ஸ்க்கு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஒரு சாண்டல்ஸும் வந்து 30,000 40,000 அப்படி தான் இருக்கும். ஸோ அது ஒரு பிராண்டு. ஃபெண்டி இருக்கு, அது தெரியும். அப்புறம் நிறைய இருக்கு அகெயின் ஜுவல்லரி பிராண்ட். ஸோ செக்னா நிறைய இருக்கு. அப்பா, ஸோ மெனி பிராண்ட்ஸ். இல்லை திரும்ப பாருங்க அங்கனக்குள்ள அடுத்த ஒரு 4 கார்னர்ல திரும்ப வந்து அதே ஷெனல் அந்த லைட் வச்சிருக்காங்க, சிம்பிள் வச்சது. அப்பா செம கோல்டா இருக்கு, கையெல்லாம் எனக்கு ஃப்ரீஸ் ஆகுது. அந்த அளவுக்கு சில் இருக்கு, டெம்பரேச்சர் செம்மதாக இருக்கு. என்ன பிராண்டு இது? லவ் வீன் இருக்கு. ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கு டெக்கரேஷன்ஸ் எல்லாம், லைக் ஷோ டிஸ்பிளே. மியூ இங்கே அங்கே ஒன்று இருந்தது, இங்கே ஒன்று ஆரம்பிக்கிறாங்க இருக்குது. ஸோ வெர்சாசே அவனும் ஒன்றும் பெருசாக டெக்கரேட் எல்லாம் எதுவுமே பண்ணல. அகெயின் பாருங்கள் இந்த 4 கார்னரில் திரும்பியும் அந்த ஷெனல் வந்துருச்சு. ஸோ டோட்டலாக 3 ஷெனல் இந்த மாதிரி பிராண்டோடது போட்டு செம்மையாக ஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே ஒன்று இருக்குது, திரும்பி அங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று ஆல்ரெடி போயிடுச்சு.
வெர்சாசே நிறைய இருக்குது ஆக்சுவலாக. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்ஸ்குள்ளேயும் லைக் ஸ்மால் ஸ்ட்ரீட்ஸ்குள்ளேயும் பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் நிறைய. ஆனால் வந்து மெயின் ஸ்ட்ரீட்டில் தான் மற்ற எல்லா இதுவும் இருக்குது. ஹியூகோ பாஸ் இருக்குது, ஜார்ஜியா ஆர்மானி இருக்குது, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. வந்து அந்த தேர்ட் ஷனல் லைட்டு, மற்ற அந்த ஷனலோட பர்ஃப்யூம் லைட் வச்சிருக்கிறாங்க. அப்புறம் அப்படியே ஃபுல்லாக எல்லா பிரான்ச்சும் முடிஞ்சு அந்த ஸ்ட்ரீட் போய் முடியறது வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்ட்ரீட்னா அகெயின் அதுவும் ஒரு ஷாப்பிங் ஸ்ட்ரீட் தான், பட் நாட் லக்ஸுரி பிராண்ட்ஸு. பட் செல்ஃப்ரிட்ஜஸ்னு ஒரு கடை இருக்குது. அது வந்து ரொம்ப பெரிய கடை. இட்ஸ் எக்ஸ்பென்சிவ், பட் எல்லா பிராண்ட்ஸுமே அதுக்குள்ளே விற்பாங்க. எல்லா டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸும் அதுக்குள்ளே செல் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே போய் நம்ம என்னெல்லாம் இருக்குன்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அவ்வளோதான். இதுதான் இந்த வேர்ல்ட்ஸ் எல்லா காஸ்ட்லியஸ்ட் பிராண்டு லக்ஸுரி பிராண்ட்ஸ் இருக்கிற ஸ்ட்ரீட் லண்டனில். ரோடோட அந்த கார்னரில் ஸ்டார்ட் பண்ணும்போது இட்ஸ் கால்டு ஓல்ட் பாண்ட் ஸ்ட்ரீட்டு. இந்த சைட் ஆஃப் த எண்ட் வந்துட்டிங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது இட்ஸ் சேஸ் நியூ பாண்ட் ஸ்ட்ரீட்டு. ஸோ இப்போ நான் வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்ட்ரீட், பாண்ட் ஸ்ட்ரீட், ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்ட்ரீட், டோட்டனம் கோர்ட் ரோட், சாரி, இது எல்லாமே இந்த ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் ஆஃப் த ரோட்ல எல்லா ஷாப்பிங்குமே இருக்கும். லைக் H&M, நார்மல் அஃபோர்டபுள் ஷாப்பிங்கும் இருக்கும், கொஞ்சம் ப்ரைஸியானதும் இருக்கும். பட் நாட் லைக் அந்த லக்ஸுரி பிராண்ட்ஸ் கிடையாது. ப்ரீமியம் அண்ட் ஹை ஸ்ட்ரீட் பிராண்ட்ஸ் லைக் ரீசனபிள் பிராண்ட்ஸ் இருக்கும். சூப்பர் ட்ரை இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண பிராண்டு இந்தியாவில் சூப்பர் ட்ரை இருக்குது. அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் போனீங்கன்னா செல்ஃப்ரிட்ஜ் செம்ம பெரிய ஸ்டோரு. அது உள்ளார போய் என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். எவ்வளோ ப்ரைஸ் வச்சுருக்காங்கன்னு பார்ப்போமா?